தெய்வான சக்கலத்தி வள்ளி கோரத்தி நம்ம கதையில இருக்குதடி. அடி தெய்வான சக்கலத்தி வள்ளி கோரத்தி கதையில இருக்குதடி. தெய்வான சக்கலத்தி வள்ளி கோரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா இது தினம் தினம் நடக்குதடி. அடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா தினம் தினம் நடக்குதடி. போகுது பாரதி நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன். போனா போயிட்டு போது விடுங்க. போனா போட்டு மணி எப்படி விட முடியும்? அவனுக்கு தான் போகுது, அடைச்சு போச்சே. நான் பொத்துக்கிட்டு போயிடுவேன். ஏங்க விட்டதை பிடிக்கணும்லங்க. விட்டதை பிடிக்கணும்னா இருக்கிறதும் போயிடும். விட்டதை பிடிக்கணும், விட்டதை பிடிக்கணும்னு இருக்கிறதும் போயிரும்ன்றீங்களா? சரிங்க. எனக்கு ஏன்னா எனக்கு சொந்தமானதை தேடி வந்திருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலையா? ஆமாங்க. உங்க அப்பா பேரு? அப்பா பேரு சடையன். சடையன். உங்க அம்மா பேரு? சடச்சி. சடச்சி. உங்க பேரு? கந்தவேடன். கந்தவேடன். வந்த நோக்கம் மானை பிடிக்கணும். மானா? ஆமாங்க. மான் இங்கே எதுக்கு இந்த மான் வந்துச்சு? நீங்க வரல? ஏங்க மான் வந்ததுனால தான் நான் வந்திருக்கேன். மான் வரலங்க. ஏங்க என்னங்க நீங்க என்னை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? என்னைய பார்த்தா நான் போய் சொல்ற மாதிரி தெரியுதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. சொன்னா கேளுங்க, மான் வந்திருக்குங்க. நான் சொல்றது நீங்க கேளுங்க. ஏங்க கொஞ்சம் மனிதனா கொஞ்சம் நம்பிக்கை வேணுங்க. சொல்றத கேட்கணுங்க. ஏங்க யானைக்கு எது நம்பிக்கை? நாளைக்கு எதுல நம்பிக்கை? ஆக தும்பிக்கையில. மனிதனுக்கு எதுல? வாழ்க்கையினுடைய நம்பிக்கையில. நம்பிக்கையில தானே? ஆமாங்க. நான் நம்பி சொல்றேன். உங்க மானை வேற காட்டுல போய் தேடுங்க. வேற காட்டுலையா? இங்க மானே வரல. இங்க பாருங்க, நீங்க யாரோ நினைச்சு யதார்த்தமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த கூட்டத்துல யாராவது உள்ள வந்துச்சுன்னு சொல்லட்டும். சரி, உங்களுக்கு நான் மானை புடிச்சு தர்றேன். நீங்க என்ன யதார்த்தமா நினைக்காதீங்க. நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. சரி, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். உலகத்திலே பெரிய குடும்பம்னா அது எங்க குடும்பம் தான். யார் யாரு இல்லைன்னு என்ன கேட்டு வர்றாங்களோ, காசோ பணமோ சோறோ சும்மா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் நான். முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. பணக்கார குடும்பம்டா அப்புறம் என்ன மயத்துக்கு நாடகத்துக்கு வர்றீங்க? வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? இதெல்லாம் மக்கள் சேவை. மக்கள் சேவை. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஆமா, இசையால் வசமாதான் இதயம். அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அவர் இருந்தாலும் ஆமா இசைக்கு மயங்கித்தான் ஆகணும். உண்மைதானே? அப்போ மக்கள் சேவைக்கு அதுக்காக வந்திருக்கேங்க. ஆமா, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். வேட்டைக்கார குடும்பமா? பெரிய வேட்டைக்கார குடும்பம். உங்க அப்பா என்ன வேட்டை? எங்க அப்பா திமிரு கொண்ட காளைகளை பிடிக்கக்கூடியது எங்க அப்பாவுடைய வேலை. அலங்காநல்லூர்லாம் வருவாரா? அது எவ்வளவு பெரிய காளையா இருந்தாலும் சரி. ஆமா, அடக்கிடுவார் அப்படியே. உங்க அம்மா? எங்க அம்மா அதை காட்டில ஒரு படி மேல அகங்காரம் கொண்ட சிங்கத்தை பிடிக்கக்கூடியது எங்க அம்மாவுடைய வேலை. சிம்ம வாங்கணுமா? அம்மா உங்க அண்ணன்? எங்க அண்ணன் முடிச்சது அதை காட்டில ஒரு படி மேல. இந்த உலகத்திலேயே செஞ்ச காரியத்துல யாரு செஞ்சது பெரிய விஷயம், பெரிய அதிசயம்னா எங்க அண்ணன் முடிச்சதான் பெரிய அதிசயம். எங்க அண்ணன் என்ன பிடிச்சாரு தெரியுமா? என்னது? எலிய பிடிச்சாரு. எலி? உங்க தம்பி? புலிய பிடிச்சிருக்கேன். புலி? நடுவுல ஒருத்தன் கிளிய பிடிச்சிருக்கானே. அவன் ஒருத்தன் பிடிச்சிருப்பான் கிளிய. ஆமா, புலி. என் தம்பி பிடிச்சது புலி. கொட்டை எடுத்ததா எடுக்காது? உயிரோட இருக்கும்போது 4 கால் ஜீவராஜ். அந்த பிடிங்க. ஆமா, நான் மான பிடிக்கணும் வந்திருக்கேன். இருக்கட்டும். சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. குளத்துல ஒரு மாட்டு இனத்துக்கே ஈனப்படானியா? இனத்தை வேலி பயிரை காக்கணும். இப்படி மானை பிடிக்கிறீங்க, காளையை பிடிக்கிறீங்க, எல்லாம் பிடிக்கிறீங்க. சரிங்க. சின்ன பிள்ளையில வலுப்பு வருமா? எனக்கு என்னத்துக்கு? நான் ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு வலுப்பு வரணும். கையில இரும்போட அலையிறீல. கையில இரும்போட அலையிறனா? அம்பு. அன்பா பிடிக்கிறக்கா அம்பு. ஆமா, இப்படி இந்த ஊதா லூப்லாம் எங்க வைக்கிறாங்க? எங்க எதை சொல்றீங்க? இதை கேட்குறீங்களா? ஏன்னா செடி செத்தைகளை ஓடி ஆடி வேட்டையாடுறோம் இல்லையா? ஏதாவது விஷ சந்துக்கள் தீண்டி விடக்கூடாதுன்றதுக்காக முறையா உரம் ஓட்டுருக்கேன். ஆனால் இந்த சித்தாள் நிமிந்தாள் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு ஷூ போட்டிருக்காங்க. ஆமா, ரோட்ல தார் ஊத்துற சிமெண்ட் கிமெண்ட் காலில் போய் பொத்துறக்கூடாதுன்றதுக்காக. ஆமா, எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு தானே. எதுவுமே நல்லது தானே. தற்பாதுகாப்பு வேணும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா ஒரு கத்தியில ஒரு உரையில எத்தனை கத்தி இருக்கணும்? ஒரு உரையில ஒண்ணுதான் இருக்கணும். ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுல. ஆமாங்க, இருக்கட்டும்ங்க. சரிங்க. சாதி அபிமானம் சரியா? என்னுடைய விவரத்தை நீங்க கேட்டீங்கல்ல. குளத்துல ஒரு மாட்டு கொம்புடுஞ்சுனா? ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா இனத்தை காக்கணும், வேலி பயிரை காக்கணும் இல்லையா? சரிங்க. ஆமாங்க. இப்ப என்னுடைய விவரத்தை கேட்டீங்கல்ல. ஆமா, உங்களை பத்தி நான் கேட்கிறேன். கேளுங்க. உங்க அப்பா யாருங்க? எங்க ஆத்தாளுக்கு புருஷன். உங்க ஆத்தா யாருங்க? எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. இந்த வந்துருச்சு உங்க மானு. அது மானு கிடையாதுங்க, அது நாய். ஆமா, என்னைக்கு ஒரு மேடையில் நடிகர்கள் நடிக்கிற பொழுது அந்த நாய் மேடையை பார்க்குதோ
தெய்வம், அந்த தெய்வமே வந்து பார்க்கறதுக்கு சமம். இது யாருக்கு வாகனம்? என்னங்க? பைரவசாமி. பைரவர். ஆமாங்க. ஆமா. எதனால அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஐதீகம் உண்டு. காக்கை வந்து சோறு தின்னுதுன்னா தெய்வம் வந்து சாப்பிடுற மாதிரி, நம்முடைய மூதாதையர்களே வந்து சாப்பிடுற மாதிரி. காக்கை கத்துதுன்னா விருந்தாடி வர்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பார்க்கலாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. கேட்கலாம் பார்க்க கூடாது. ஏன்னா நிறைய வந்து பார்க்கலாம், அது சத்தத்தை கேட்க கூடாது, அபசகுணம். சத்தத்தை கேட்டா அபசகுணம், ஆனா நிறைய வேணா பார்க்கலாம். ஆமாங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் கேட்கலாம் ஆனா பார்க்க கூடாது. ஆமா. அந்த சத்தத்தை கேட்கலாம் பார்க்க கூடாது. இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு. ஆமாங்க. அதனால அந்த அது வந்து போறது ரொம்ப ஒரு புண்ணியம். இருக்கட்டும். நீங்க உங்க அப்பா அம்மா நீங்கல்ல, நிறைவோட ஒரு தண்ணி எடுத்துட்டு வர்றாங்கன்னு வைங்க. ஆமாங்க. அது நல்ல சகுனம். நல்ல சகுனம் இல்லையா? நிறை கூடத்தை பார்த்துட்டு போனோம்னா நல்ல சகுனம். ஒரு கோயில் கோபுரத்தை பார்த்தா சகுனம். ஒரு கண்ணாடியை பார்த்தா நல்ல சகுனம். அதே மாதிரி கனவு இல்லாம முன்னாடி வர்றாங்க பாருங்க, அது கெட்ட சகுனம். எப்படிங்க? கணவன் இல்லாம விதவை வர்றாங்க. ஆமா, அது கெட்ட சகுனம். வெறும் கூடத்தை பார்த்துட்டு போகக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து கெட்டது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கு தன்மை. ஆமா. இருந்தாலும் கூட இப்ப உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு பொண்டாட்டி, உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா புருஷன், அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க உறவு என்ன? இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க உறவு என்னன்னு கேட்டேன். மருமைய. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கு நீங்க மருமையனா? வராதுங்க. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கு எப்படி மருமைய வரும்? அயந்தாங்க வரும். மருமைய வராது. சொன்னா கேளுங்க, வராதுங்க மருமையன்னு. மருமையந்தாங்க. எப்படி சொல்றீங்க? நாங்க 7 ஆம்பளை பையன். சரி. எங்க அண்ணன் முதல் மகன். நான் மறுக்க பிறந்ததுனால மருமையன். மறுபடியும் பிறந்ததுனால மருமையன். சரி. அப்ப உங்க அப்பா பேரு? கல்வங்காலி சாணிக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். நம்பிராஜன். அம்மா பேரு? நங்கை மோகினி. உங்க பேரு? வீரத்தேவன். உங்க பேரை கேட்டேன். வீரத்தேவனுங்க. மறுபடியும் கேக்குறீங்க உங்க பேர் என்னன்னு? மறுபடியும் சொல்றேன், வீரத்தேவன். என்னங்க பேர் பூராமே சம்பந்தம்லாம் வைக்கிறாங்க? ஆமா. குட்டையா இருக்கிறியா, அவனுக்கு பேரு பெரியசாமி. ஆமா, நடக்கவே தெரியாது நடராசன். நல்லா வளர்ந்துருப்பேன், அவனுக்கு பேர் சின்னசாமி. கண்ணே தெரியாது, அவனுக்கு பேர் கண்ணாயிரம். எப்பயுமே நோய்வாய்ப்பட்டு படுக்கையில கிடப்பேன், அவனுக்கு பேர் ஆரோக்கியராஜா. ஒரு வரப்ப ஓடி தாண்ட மாட்டேன், அவனுக்கு பேர் தாண்டவராயா. கண்ணே தெரியாது, அவனுக்கு பேர் கண்ணாயிரம். அவன் சங்கே பார்த்தது இல்ல, அவனுக்கு பேர் சண்முகராஜ். நூறுநாள் இதே போகும் அந்த பொம்பளை, அதுக்கு பேர் கோடீஸ்வரி. இப்படி எல்லாம் பேர் இருக்கு. உங்க பேர் வீரத்தேவன். போறது மாதிரி போறேன். நான் யாரு அப்படின்னா ஒரு சங்க பார்த்திருக்கேன், கங்கா சங்க. அடே அப்ப சர்வபூதி. ஆமா, நீ கரெக்டா சொல்றிய. அதனால நான் எதையும் தேடி வரல, தேடி வந்தது தங்கச்சியத்தை. போறது மாதிரி வரேன். வள்ளி யாரும் எனக்கு தெரியும். பாக்குறீங்களா? பாதுவார் பாக்குது பாருது. யார்காலம் நீ சிலர் வேடரை மன யார் குணத்தில் தேடுறே. யார்காலம் நீ சிலர் வேடரை மன யார் குணத்தில் வந்து தேடுறே. நீர்கண்ட மானுக்கு காலுட கையுண்டோ, மானுட காலுட கையுண்டோ, நீர்கண்ட மானுக்கு காலுட கையுண்டோ. நேருக்கு நேராக மொழி கூறம், நேருக்கு நேராக மொழி கூறம். யார்காலம் நீ சிலர் வேடரை யார் குணத்தில் வந்து தேடுறே. ஐயோ மச்சா மன்னாரு, நம்ம அப்பா என்ன சொன்னாரு? ஐயோ மச்சா மன்னாரு, நம்ம அப்பா என்ன சொன்னாரு? ஐயோ மச்சா மன்னாரு, ஐயோ மச்சா மன்னாரு, அப்பா என்ன சொன்னாரு? ஆடிப்பாடி வரைப்பதுக்குள்ள தெய்வான சக்கலத்தி வள்ளி கோரத்தி நம்ம கதையில இருக்குதடி. அடி தெய்வான சக்கலத்தி வள்ளி கோரத்தி கதையில இருக்குதடி. தெய்வான சக்கலத்தி வள்ளி கோரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. அடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா தினம் தினம் நடக்குதடி.
அடி பள்ளு அடி முத்தம்மா கல்யாண வைபோகமே அடி என்னடி ரக்கம்மா வல்லாக்கு நெளிப்பு எண்ணெச்சு குழுங்குதடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு தானே இழுக்குதடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு எண்ணெஞ்சு ஒண்ணுக்கு இருக்கு உள்ள கெந்த டாரா புதிய சர்வ ஊதி கெந்தா ரொம்ப சந்தோஷம் என்ன அப்புறம் அங்க போகாத இங்க வா போமா காமோமா வர்றோம் போயிட்டு வர்றேன் எனக்கு தெரியும் சொன்னா கேளு எத்தனை வீடு கான்ட்ராக்ட் எடுத்திருக்க ஒரு கெந்தா எடுத்து கொடுக்கூடாதா இப்ப என்ன சொல்ல வரீங்க இது உங்க என்ன அதே கண்ணு அதே மூக்கு அதே பல்லு வண்டி எல்லா பொம்பளைக்கும் அதே மூக்கு தான் அதே கண்ணு தான் இருக்கேன் இது ஏன் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன வேணும் உனக்கு சின்னத்தா வேணும் வாழ்ந்த தங்கச்சி வாழ்ல தங்கச்சிமா சரி 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 ஏன் தங்கச்சி மாதிரி ஓ தங்கச்சி வாடா வள்ளி ஏம்மா கேட்டேலா அங்கே அத பாத்தேலா இங்கே கேட்டேலா அங்கே அட பாத்தேலா இங்கே எதையோ நினைச்சேலா அதையே நினைச்சேலா ஆம்பளையா மனசு போல நினைப்பே இந்த ஆத்துக்காரி விரலுக்கு இருக்கு வாங்கோனா வாங்கோனா கேட்டேலா அங்கே அட பாத்தேலா இங்கே மனிதர்கள் படவைக்கு இல்லாத அழகா வேறாறு என்னாட்டம் நடைபோட்டு வருவார் மனிதர்கள் படவைக்கு இல்லாத அழகா வேறாறு என்னாட்டம் நடைபோட்டு வருவார் புரியாதோண்டா 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 எப்போ தெரியாதோண்டா வயசிலையோ எனக்கு வசியோ சொல்லட்டுமா வாங்கோண்ணா 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 நீங்க வாங்கோண்ணா கேட்டேலா அங்கே அட பாத்தேலா இங்கே தஞ்சாவூர் கதபத்த மழை போட்டு வாங்கி தலைமையில வச்சுங்க நின்னேன ஏங்க தஞ்சாவூர் கதபத்த மழை போட்டு வாங்கி தலைமையில வச்சுங்க மணக்கலையோ மயக்கலையோ மயக்கலையோ மணக்கலையோ இப்ப மயக்கலையோ கொதிக்கலையோ உடம்பு ஆடி காட்டட்டுமா சும்மா வாங்கோனா நீங்க வாங்கோனா கேட்டேலா அங்கே அடப்பாத்தேலா இங்கே எதையோ நினைச்சேலா அதையே நினைச்சேலா ஆம்பளையா மனசு போல நடப்பே இந்த ஆத்துக்காரி வேலைக்கு இருக்கு வாங்கோனா நீங்க வாங்கோனா அண்ணா அழைத்த காரணம் என்ன நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு யார் வந்தார் நமது இனத்தவர் எதற்காக அவருடைய சாமான காணமா சாமான தொலைச்ச இடத்துல போய் தேட நான் இங்க எதுக்கு வந்தார் அவருடைய ஐந்தறிவு உள்ள மானை காணமா மானை காணவில்லை நீங்க பாத்தீங்களா மான் வரல பார்க்கல நானும் வரல பார்க்கல வாங்க எதிரியாக வீடு தேடி வந்து விட்டாலும் தகுந்தவாறு உபசரிப்பு கொடுக்க வேண்டும் பச்சை இன தண்ணி வழக்கம். கொடுத்தாலும் பண்போட கொடுக்கணும் அதான் நம்மளுடைய இன்ன வழக்கம் குல வழக்கம் கூட நீங்க கொடுத்தீங்களா வரவேற்பு அதுபோல நானும் கொடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா பாருங்கள் வேடுவரே நிமிர்ந்து நெஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடியை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே வில்லெடுத்து விளையாடு வேடுவர் குலமகனை சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரை வருக தாங்கள் யார் வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரிவிங்கள் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டே இருக்கிறோம் வந்த காரணம் என்னவோ ஆக ஏவதை எதுக்காக என்ன காரணம் அன்னிடத்தில் தெரிவித்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் தெரிவிக்கின்ற காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படங்கள் ஒரு மான் கூட்டம்
வான்குடத்திலே திருமணங்கள் நான் பார்த்த ஒரு அழகான பெருமான